கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையோ, உம்முடைய உக்கிரத்தினாலே என்னை தண்டையாது. கோபத்துலேயும் உக்குறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னா, கோபம் வந்து தாராளமாக திட்டலாம் ஒருத்தனை, போடா டே அப்படின்னு திட்டலாம். ஆனால் உக்குறுனா அவனை அடிச்சு மூஞ்சி உடைக்கிறவங்களும் பரலாம். அதுதான் உக்குருன்னு சொல்லுவாங்க. அது உக்குருன்னா கோபத்துக்கு உச்சத்தை கட்டத்தான் உக்குருன்னு சொல்லுவாங்க. அதில் தான் சொல்கிறாரு, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையோ, உம்முடைய உக்குரத்தில் என்னன்னா கோபத்தை மீறிட்டார் கடவுள். உக்குரத்திலே போயிட்டார் அவர். உன்னை நான் என்னுடைய அதுதான் சொல்கிறாரு, நான் உன்னை எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதனாக நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் நீ எனக்கு செய்த துரோகத்தினால கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப உருக்கத்தில் போயிட்டார். அதான் சொல்கிறாரு, கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையோ, உம்முடைய உக்கிரத்தினால என்னையே தண்டியாதேன்றாரு அவர். எல்லாரும் தண்டின்னு சொல்ல அவர் என்னையே தண்டின்றாரு. என்னையே தண்டின்னா அவர் தான் கர்த்தர்கிட்ட கேட்குறாரு, நான் பண்ணது பாவம் தான், இருந்தாலும் என்னையே தண்டின்றாரு. அதுதான் சொல்கிறாரு, தாவீதை போல் தாவீது மேலே ஏன் கர்த்தர் இவ்வளோ கோபமாக இருக்கணும்? தாவீது என்ன செய்தார்? அவர் 8வது மகனாக பிறந்தார். கர்த்தர் ரொம்ப நெருக்கமான மனிதன். கர்த்தருக்கு பல சங்கீதம் பாட்டாக எழுதினார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் ஏன் அவர் மேலே அவ்வளோ கோபம் எதுக்கு படணும்? அதுக்கு தாங்க தாவீது என்ன பண்ணார், எல்லாம் அவர் வந்து தாவீது வந்துட்டு ரொம்ப கர்த்தருக்கு பிரியமான மனுஷன் தான். ஆனால் இருந்தாலும் பாவன்றது வந்து மனுஷனுக்கு எல்லாருமே கண்ணு முதல்ல நிற்கும். பாவம் எல்லாமே நம்ம பாவம் செய்கிறோம் தான். ஆனால் இருந்தாலும் பாவத்தில் நம்ம எல்லாருமே வாழ்ந்துன்னுக்கிறோம். அந்த பாவத்தை விட்டு நம்ம யாரும் வெளியே போகவும் முடியாது. போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மனுஷன் சுத்தமாக இருக்கணும், நம்ம சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இல்லைன்னா சுத்தமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போதைக்கு ட்ரை பண்ணுவோம், அப்படியே போவோம், திருப்பி வருவோம், திருப்பி ட்ரை பண்ணுவோம். அதுக்கு தான் சொல்கிறார், அவர் என்ன பண்ணுறார், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய மனச்சாட்சிக்கு விரோதமாகவும் பாவம் செய்ய ஆரம்பித்தார் தாவீது. அப்படி பாவம் செய்ய ஆரம்பித்ததுனால்தான் கடவுளுக்கு அவருக்கு ரொம்ப மேலே கோபம் மாட்டது. தாவீது ஃபஸ்ட்டில் எப்படி இருந்தாராம், அபிஷேகம் படுறதுக்கு முன்னாடி அரசனானதுக்கு முன்னாடி தாவீது வந்து தெரிஞ்சு கொண்டார் கர்த்தர். இவர் தான் தாவீது, ஆடு மேய்ச்சிக்கிறாரு, நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார். ஆனால் அவர் அரசனாகவில்லை. அந்த அரசனாவதுக்கு முன்னாடி உணவு கொடுக்கலன்னு ஒரு குடும்பத்துக்கே கொலை செய்யறதுக்கு முயற்சித்தாராம். எனக்கு சாப்பாடு நீ கொடுக்கலையா, எனக்கு சாப்பாடு நீ கொடுக்க மாட்டேன்ற, நான் உனக்கு என்ன உன்னுடைய ஆடுகளோ உன்னுடைய ஆட்களோ நான் பார்த்துன்னுக்கிறேன்னு, எனக்கு ஏன் நீ சாப்பாடு கொடுக்கலன்னு ஒரு குடும்பத்தையே கொலை செய்யறதுக்கு முயற்சித்தாராம். எப்போது கர்த்தர் தெரிஞ்சு கொண்ட பின்னருக்கு. ஆனால் அரசன் ஆகலை. அப்போவே அவர் என்ன பண்ணார், அவ்வளோ கோவத்தில் சாப்பாடு விஷயத்துலேயே அவர் நான் உன்னை கொலை செய்யறதுக்கு நான் பண்ணேன். யார் அந்த குடும்பம்னா நாபாலோட குடும்பத்தையும் நாபால் வந்துட்டு அவரோட ஆடு மாடெல்லாம் தாவீதோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருக்கும்போது தாவீது பார்த்து கொண்டு இருந்தாராம். பார்த்து கொண்டு இருக்கும்போது வந்துட்டு, நீ போயிட்டு நாபால்கிட்ட நான் கேட்டேன்னு போய் சாப்பாடு கேட்டேன் அப்படின்னு தாவீதோட கூட இருந்துன்னு ஒருத்தர் அனுப்புகிறாரு. அதுக்கு நாபால் வந்து ஒரு செல்வமிக்க ஒரு ஆள். ஆனால் நல்ல பணக்காரக்கூடிய ஆள். அவன் வந்து அந்த அளவுக்கு பணக்காரர்களுக்கு ஆப்போசிட்டு மோசமான குணம் கொண்டவன். அவன் எதுக்கு எத்தாலையும் யார் எத்தாலையும் துணிஞ்சலாம் பேசுவான், யார் எத்தாலிக்கிட்ட மதிக்க மாட்டான். பணங்கிறவங்க எப்படி இருப்பாங்க, மதிக்காமல் தான் இருப்பாங்க. அது மாதிரி அவனும் ரொம்ப திமிருவாதி பிடிச்சுவானா. அவங்ககிட்ட போயிட்டு நீ சாப்பாடு கேட்கும்போது, தாவீதை நீ யார், உனக்கு என்னது நான் சாப்பாடு வைக்கணும், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, போடாடின்னு சொல்லிட்டு அசிங்கமாக திட்டி அமைச்சிட்டுக்காரு. அது வந்து தாவீதோடைய அமிச்ச ஆள் வந்து தாவீது சொல்லும்போது, தாவீது வந்து என்ன பண்ணாராம், மிகவும் கோபத்துக்குள்ளாகி இந்த இரவோட அந்த குடும்பத்தை போட்டு தள்ளணும்னு பிளான் பண்ணாராம். எப்படி தானே அந்த குடும்பத்தை அழிக்கணும், நம்மளுக்கே சாப்பாடு கொடுக்கல, அவனு தானே அவன் ஆடு மாடல் தானே நான் பார்த்துன்னுக்கிறேன், அவன் எனக்கு சாப்பாடு கொடுக்கலையே, ஏன் அவனை நம்ம விட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணாங்கலாம் குடும்பம் பண்ணது. நாபாலுடைய மனைவிக்கு இந்த விஷயம் வந்து தெரியப்படுத்தினாங்க. அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்கள்லாம் வந்துட்டு, இந்த மாதிரி தாவீது வந்து சாப்பாடு கேட்டார், சாப்பாடு கேட்டது வீட்டுக்காரர் அசிங்கமாக பேசி அனுப்பிச்சிட்டாரு, தாவீது ரொம்ப கோபமாக இருப்புன்னு. தாவீது பற்றி அபிகாயினருக்கு நல்லா தெரியுமா, யார் எப்படியாப்பட்ட ஆள் தாவீது, எவ்வளோ வல்லம் உள்ள ஆள், சிங்கத்தையே எதிர்த்து நிற்கிற மனுஷன், புலியவே எதிர்த்து நிற்கிற மனுஷன். நம்ம புருஷனை வந்து எப்படி இருந்தாலும் என்ன பை வாங்குவார்னு நினச்சி என்ன பண்ணாராம், அன்றைக்கி அப்பத்துக்கு அப்பயே என்ன பண்ணலாம், இருக்கிற சாப்பாடெல்லாம் மூட்டை கட்டிக்கின்னு இருக்கிற எல்லா தின்பண்டெலாம் எடுத்துக்கின்னு தாவீதுகிட்ட ஓடி போய் காலில் விழுந்து இறங்கி பேசினாராம். யார், நாபாலுடைய பொண்டாட்டி, பெரிய பணக்காரோட பொண்டாட்டி. அவள் வந்து அபிகாயினை வந்து தாவீதுகிட்ட இறங்கி வந்து, அப்பா என் புருஷன் அறிவெல்லாம் பண்ணிட்டான், நீ அவனை குடும்பத்தையே நயிச்சிடாத, இந்த உனக்கு வேண்டியதெல்லாம் சாப்பாடெலாம் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கால் அடியில் முட்டி போட்டு இறங்கி பேசினாலாம். அந்த இறங்கி பேசுனதை பார்த்து தாவீதுக்கு என்னாச்சானா, அவளுடைய கடவுள் பக்தியும் அவளோட அடக்கம் உடக்கும் பார்த்து தாவீதுக்கு கொஞ்சம் மனசு இறங்கி ஃபுல்லாக இறங்கிட்டாரான். கொலை செய்ய மனமே இல்லாமல் இறங்கி போயிட்டாரான். ஆனால் சரி நீ போ, நான் உங்கள் வீட்டுக்காரன் நான் கொலை செய்ய மாட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், இறங்கி போயிட்டாராம். சரி அப்புறம் அவரும் போயிட்டாராம். அது தெரியும் உங்களுக்கு. நாப்பால் வந்து நோய்வாய்ப்பட்டு இறங்கும்போது அவருடைய மனைவியே கர்த்தரை வந்து கிருபிச்சான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்குவார். தெரியும் நினைக்கிறார் எல்லாருக்கும். அது பண்ணிக்கிறாரு. அது எப்போ அபிஷேகம் பெற்ற பிறகு. அப்போ தான் சொல்கிறாரு, அப்போ தான் அப்படிப்பட்ட கர்த்தர் என்ன பண்ணார், தாவீதுக்கு 3 தரம் அபிஷேகம் கொடுத்தாரு. 3 டைம் அபிஷேகம் கொடுத்தாரு. தாவீதுன்னு 30 வயசுலேயே அரசனானார். 30 வயசில் அரசனானா எப்படி இருக்கும்? 30 வயசில் நம்மளுக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டாங்க அந்த காலத்துலலாம். உனக்கு என்ன தெரியும், போடா டே அப்படின்னுவாங்க. 30 வயசில் உனக்கு என்ன குடும்பம் பற்றி தெரியுமாடா, உனக்கு என்ன தெரியும்டான்னு கேட்பாங்க. ஆனால் 30 வயசில் அரசனாகிறது பெரிய விஷயம். அரசனானா எல்லாம் தகுதி வேணும். நாட்டு ஆள தகுதி வேணும், குடும்பத்தை ஆள தகுதி வேணும், எல்லாமே இன்பம் துன்பம் எல்லாம் எதிர்த்து நிற்கிற சக்தி வேணும். ஆனால் அப்போ 30 வயசில் இளம் வயசு, 30 வயசுலேருந்து 40 வயசுலேயும் அரசனாக இருந்தாராம். அப்போது 10 வருஷத்துக்குள்ளே அவர் அரசனாக இருந்தார். ஆனால் கர்த்தருக்கு நெருக்கமான இருக்கும்போது தாவீது பாவம் ஏன் செய்தார் என்று பார்ப்போமா? தாவீது யாருடைய மனைவியை சொந்த மனைவியை ஏற்றுக்கினார். 2 சாமுவேல் 12:9 யாரோட மனைவி சொந்த மனைவி ஏற்றுக்கினாராம்? ஃபஸ்ட்டு ஏற்றுக்கினாராம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாராம்? கர்த்தரை பார்வைக்கும் பொல்லாப்பு இந்த யாரும் உரியவனே அடிச்சு போட்டு சாவச்சிட்டு இல்லாமல் பண்ணிங்கன்னா கடவுள் கோபம் வராது. என்ன பண்ணோம்? அப்போ பெரும் கோபம் தான் வரும். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப உக்குறதுலாம் போவார். அதான் சொல்கிறாரு தாவீதுக்கு, உன் வீட்டிலே பொல்லாப்பு உன் மேலே எலும்பு பண்ணி உன் கண்களை பார்க்க உன் இஸ்திரி எடுத்து அடுத்து உனக்கு கொடுப்பேன்ன்றாராம். அது எவ்வளோ பெரிய அந்த வார்த்தை பாரா. உன் வீட்டிலே பொல்லாப்பு உன் மேலே எலும்பு பண்ணி உன் கண்களை பார்க்க உன் இஸ்திரியை எடுத்து அடுத்து இவனுக்கு கொடுப்பேனா. அது அந்த வார்த்தை கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜென்மே செத்து கொடுவோம் நம்மளுக்கு. ஆனால் உன் வீட்டில் இருக்கிற இஸ்திரி எடுத்து அடுத்து கொடுப்பேன்னா நம்ம சொல்லுவாங்களே கொஞ்சம் அதான் பேசுவாங்களே ஒரு மாதிரியா பேச்சுங்களே பேசுவாங்கள்ல. அந்த மாதிரி பேச்சு நம்ம காதில் கேட்கும்போது, அப்போ இந்த வார்த்தை கேட்கும்போது தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும் பாரா. எந்த நிலைமையில் இருந்துப்பார் தாவீது, எந்த மனசு கஷ்டத்தில் இருந்துருப்பார். கடவுள் அவ்வளோதான், நம்ம கடவுளை மன்னிக்க மாட்டார், இதோட சரி நம்மளுக்கு முடிவு கட்டிடார் கடன் சொல்லிட்டு தான். அப்போ தான் கர்த்தர் எந்த அளவுக்கு கோபம் இருந்தால் இந்த வார்த்தையை தாவீதுக்கிட்டே கேட்பார். அதனால தான் தாவீது என்ன பண்ணுறாரு, அப்பா சாமி இதுக்கப்புறம் நம்மளால் ஆகாது, நான் நிறைய பேர் திருப்பி என்ன பண்ணுறேன், அதை கடவுள்கிட்ட முட்டி போட்டு என்ன பண்ணுறாரு. அப்போ தான் சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 2வது வசனம், என்மேல் இறுக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனே, என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்கிறதா. எலும்பு எப்படி நடுங்கும்? எந்த பயம் தான் எலும்பில் நடுங்கும்? பயம் தான். உச்சி கட்டில் போனால் தான் பயம் நம்ம நடக்கும். அதாவது என்ன, ஏதோ ஒரு டெட் பாடி பார்த்துட்டாங்களா சில பேர் என்ன பண்ணால் அப்படியே டக்கடன்னு கைகள்லாம் ஆடும். அப்படிங்கும்போது அது கேட்குறாரு கர்த்தர்கிட்ட, என்மேல் இறங்கும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். பலனற்று போனால் பலமே இல்லை என் உடம்புல, சுத்தமாக இல்லை, நான் வாஷ் அவுட்டுன்றாரு அவர். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுக்குதுன்றாரு. அவர் எலும்பு எப்படி நடுங்குமா? அதுதான் சொல்கிறாரு, கர்த்தர் மன்னிப்பாரா? நம்பிக்கை இருந்த மனுஷன் இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. அதுதான் சொல்கிறாரு சங்கீதம், சங்கீதில் 3வது வசனத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு பாருங்க, என் ஆத்துமா மிகவும் வேகலைப்படுகிறது, கர்த்தாவே எது வரைக்கும் இறங்காது இருப்பீர்னு கேட்குறாரு. எது வெளியே இறங்காது இருப்பேன். அதுதான் கேட்குறாரு. வாசிக்கும் சங்கீதம் 85. ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திரும்பி கொண்டு வரும், உமது கோபத்தை அகரம் பண்ணுன்றாரு. பண்ணுவாரா? ஆரம் பண்ணுவாரா? இவ்வளோ பெரிய அவனை சாவச்சது எல்லாமே, அவங்க மனைவி ஏற்றுக்குது எல்லாமே அப்படி பண்ணால் ஆரம் பண்ணுவாரா? நம்ம மன்னிச்சு விடுவோமா? யாருன்னா ஒருத்தர் நம்மளுக்கு எதிராக ஒரு காரியம் செய்தால் நம்ம மன்னிச்சு விடுவோமா? மன்னிக்க மாட்டோம். ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, 10 வாரம் இல்லை, 10 வருஷங்கள நினப்போகிறோம் நம்மளுக்கு. போடாடே நீ இது எனக்கு இது பண்ணாடான்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் கேட்குறாரு, கர்த்தர் ஆரம் பண்ணல. தாவீது மீண்டும் கேட்குறாரு, நாம் செய்த பாவம் தலைமுறையாக மன்னிக்க மாட்டாரோ? பயம் வந்துச்சு அவருக்கு. என்னோட போல அந்த பாவம் தலைமுறை மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு தான். அதே சங்கீதத்தில் 85 என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாக இருப்பீரோ, தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்து கொண்டு பண்ணுவீரோ. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எங்கள் மேலே என் மேலே எப்பவுமே உனக்கு கோபமாக இருப்பீரோ. அது மட்டும் இல்லாமல் தலைமுறை வம்சமாக போயிட்டார் அவர்.
அடுத்த வம்சமே வம்சமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறேன்னா சொல்கிற மாதிரி கருத்து அதாவது கடத்தில் நம்மளால் மனுஷன் கடவுளால் உருவாக்கப்பட்டதான், அதே கடவுள்கிட்ட முடிவு தேடுற மாதிரி ஆயிடுச்சு. அது என்ன சொல்கிறாரு, தலைமுறையாக உமது கோபத்தை நீடிக்க பண்ணியிருப்பீரோன்றார் கர்த்தர். அது பண்ண முடிச்ச பிறகு தாவீது மிகவும் அதை சொல்லி மிகவும் கலங்கி போய், இல்லை ராஜா, நான் உங்ககிட்ட மண்டாட கேட்கறதுக்கு என்னோட பலனா என் இறக்கம் எல்லாமே நான் எனக்கு முடிஞ்சு போச்சு, எனக்கு ஆரோக்கியம் இல்லை. அதில் சங்கீதில் 38:3 சொல்கிறாரு, என்ன சொன்னார், எலும்பு நடுங்குதுன்னு சொன்னார். என்னன்றாரு, அப்படியே கேட்டு வந்து கர்த்தர் இறங்கலை, அவருக்கு மன்னிக்கல. அவர் எப்படி மன்னிப்பாருன்னா முடியல. அவர் கர்த்தருக்கு இவ்வளோ அக்கறம் மன்னியம் பண்ணால் எப்படி மன்னிப்பார்? அதுக்கு தான் கேட்குறாரு. தாவீது சொல்கிறாரு, உம்முது கோபத்தினாலே என் மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினாலே என் எலும்புகள் சௌக்கியமில்லை என்றாரு. ஆரோக்கியமில்லைனா எலும்பு எப்படி சௌக்கியமாக இருக்கும்? எலும்பு சௌக்கியமாக இருக்குது சான்ஸே இல்லை. அதில் தான் சொல்கிறாரு, திரும்பி கேட்குறாரு கர்த்தர்கிட்ட, கர்த்தாவே எனக்கு இறங்கும், எனக்கு உங்கள் கோபத்தினாலே என் மாமிசம் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தில் என் எலும்புகள் சௌக்கியம் இல்லை என்றார். இப்போ வயசான காலத்தில் சொல்லுவாங்க, என்னால் நடக்க முடியல சாமி, எனக்கு கொஞ்சம் ஒத்தாய்ச்சி பண்ணு, என்னை தூக்கின்னு போய் என்னை அங்கே உட்கார வை, எனக்கு ஏந்து கூப்பிட்டு கை கொடுன்னு சொல்லுவாங்க. அப்போனா என்னென்னா எலும்புல பலம் இல்லைன்னு அர்த்தம், அவங்களுக்கு எலும்புல ஒரு சக்தி இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா வயது கடந்து போகுதில்ல, அதனால் அவங்களுக்கு எலும்புல சௌக்கியம் இல்லை. அதில் தான் சொல்கிறாரு, எனக்கு ஆயுது புலம்பி எல்லாம் நான் பார்த்துட்டேன், எனக்கு எலும்புல சௌக்கியம்னு ராஜான்னு சொல்லிட்டு கதறாரு. அப்படி தான் திரும்பி வாசிக்கிறாரு, என் ஆத்மாவே மிகவும் விளங்கப்படுகிறது கர்த்தாவே, எது வரைக்கும் இறங்காது இருப்பீர், மரணத்தில் உண்மை நினைவு கூறுவதில்லை, பாதாத்தில் உண்மை துதிப்பவன் யாருன்றார். அதே சங்கீதத்தில் எதில் சொல்கிறாருங்க, மரண துதிப்பவன் யார்? அதான் கேட்குறாரு, மரணத்தில் நான் உண்மை நினைவு கூறுவதில்லை, பாதாத்தில் உண்மை துதிப்பவன் யாருன்னு கேட்குறாரு. நான் எப்படி ராஜா நான் இது பண்ண முடியும்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப சொல்கிறாரு, திரும்பவும் கர்த்தாவே என் ஆத்துமா உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும் என்றாரு. அதே சங்கீதத்தில் 4 சொல்கிறாரு, கர்த்தாவே திரும்பவும் கேட்குறாரு, கர்த்தாவே திரும்பவும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும் என்றார். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை மன்னிச்சிரு சாமி, நான் இதுக்கப்புறம் எந்த காரியம் நான் செய்ய மாட்டேன், இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தீங்கான காரியத்தை நான் யோசிக்க மாட்டேன், எந்த ஒரு இச்சையான காரியத்தையும் நான் அணுகவும் மாட்டேன், சேர மாட்டேன்றார் கர்த்தர். அப்போ கூட என்றார், நீ பண்ணது துரோகம் சொல்லிட்டு, நம்பிக்கை துரோகம்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் சொல்கிறாரு, இல்லை காத்து என்னும் ஒரு தீர்க்கதரிசனம் ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறவங்களுக்கு. அவர் மூலியமாக தாவீதுக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்புகிறாரு, 3 எச்சரிக்கை அனுப்புகிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, காத்து என்னும் ஞானிக தேசியை இருந்த கர்த்தர் என்னும் தீர்க்கதரிசி அவருடைய வார்த்தை உண்டாக்கி சொன்னார், நீ போய் தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கின்றேன், அவைகள் ஒரு காரியங்களை உனக்கு தெரிந்து கொள், அது நான் உனக்கு செய்வேன் என்றார். 2 சாமுவேல் 24:13 சொல்கிறார், நீ யோசித்து பாருன்றாரு. அவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு 3 நாள் உன் தேசத்திலே கொள்ளை நோய் வரணுமா, இல்லை பஞ்சம் வரணுமா, இல்லை உனக்கு அதாவது அவங்க சத்துருன்னா தாவீது தான் பெரிய ராஜா மாதிரி, அவர் பின்னாடி இருக்கிற சத்துருக்கு முன்னாடி நீ ஓடி போகணுமான்னு கேட்குறாரு. நம்ம எப்படி ஓடி போவோம்? நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அவனை பார்த்து நம்ம எப்போ பயந்து ஓடி போகணுமா? முடியாது. அதனால் அதான் கேட்குறாரு, உன் சத்துருக்கு அவனுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி ஓடி போகணுமான்னு கேட்குறாரு. இதெல்லாம் கேட்ட தாவீது அப்படியே என்னை பண்ணார் என்று தாவீதத்தில் வந்து அவன் நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷங்களில் பஞ்சம் வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை விட்டு பின்தொடர நீ அவர்களுக்கு முன்னே ஓடி போகணுமான்னு கேட்டார், அல்லது உங்களுடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளனை வேணுமா, இப்படி என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு ஊற்று கொண்டு போக வேண்டும் என்று நீ யோசித்து பாடுறா அப்படின்னு தாவீதுக்கு கடைசியாக தெரிஞ்சிச்சு, நம்ம இதுக்கு மேலே எந்த ஒரு இதுவும் நம்ம செய்ய முடியாது, நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக போய்ட்டு கடவுள்கிட்ட சரணடைஞ்சலாம்னு சொல்லிட்டு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, கர்த்தர்கிட்ட திருப்பியும் போய் முட்டி போட்டு இது பண்ணுறாரு. அது நீதிமொழிகள் 25:17 என்ன சொல்கிறாரு, மறைக்கிறவன் வாய்வாட மாட்டான், அறிக்கை விட்டு செய்கிறவனோ இரக்கம் பெறுவான். அது கர்த்தர் அவருக்கு நினைவூட்டினார், யாருக்கு, தாவீதுக்கு. பாவத்தை அறிக்கையிடுற மகனே, நீ அதுக்கப்புறம் நான் இருக்க போடலாமா வாடான்னு சொல்லிட்டு இரவு முழுதும் கண்ணீரை விட்டு தூரத்தினால் இறங்கினார். அப்போது தாவீது கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், என் மேல் என் விட்டு கோபங்கள் என்றார். அதை தான் 8ஆம் வாசிக்கிறாரு திருப்பியும். அதெல்லாம் சொல்கிறார் தாவீது, என் அக்கிரமக்காரர்களே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகண்டு போகலன்றார்.
அதையும் என்னை விட்டு போங்கடான்னு சொல்ல அகன்று போங்கடான்றாரு. அகன்று போங்கடாங்க என்னை விட்டு தூரம் போங்கடாப்பா சாமின்றாரு. அதான் அகன்று போங்கள். அழுகின் சத்தத்தை கேட்டார், என் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என்னை என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லி தாவீது இந்த 3 எல்லா விஷயத்தையும் தாவீது கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தனால கர்த்தர் அவருக்காக இறங்கி அவரு கொஞ்சம் மன உருகி அவருடைய ஜபத்துக்கு சமாதானம் கிடைச்சிது. சமாதானம் எல்லாமே ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிது. ஆனால் தாவீதுக்கே இந்த நிலைமைன்னா நம்ம கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமா? இப்போ நம்ம எது மேலே பிரியமாக இருக்கிறோமா? எல்லாவுடைய தாவீதுடைய பாவத்தை பற்றி நம்ம தெளிவாக பேசுகிறோம். ஆனால் நம்முடைய பாவத்தை பற்றி யாருன்னா தெளிவாக பேச முடியுமா? யாரும் பேச முடியாது. ஒருவரும் தன் பாவத்தை சத்தமாக அறிக்கையிட முடியாது, பேசவும் முடியாது, யாருக்கும் தெளிவுபடுத்த முடியாது. ஆனால் தாவீது பண்ண தப்பு மன்னிச்சது இருக்குது, தப்பு பண்ணது காரியம் இருக்குது. ஆனால் நம்முடைய பாவம் நம்மளே மறைக்குவோம். அதுக்கு தான் நம்ம கடைசி காலத்தில் எது மேலே பிரிய இருக்கிறோமா? 2 தீமோத்தேயு 3:1 பண்ண பிரியாரையும் அகதைகளவர்களையும் தூசிக்கிறவர்களாகியும் தாய் தாப்பனுக்கு கீழ்ப்படையவர்களாகியும் நன்றி அறியாதவர்களாகியும் பரிசுத்தமில்லாதவர்களாகியும் சுப அன்பு இல்லாதவர்களாகியும் இணங்காதவர்களாகியும் அவதூறு செய்கிறவர்களாகியும் இச்சை அடக்கலாமதவர்களாகியும் கொடுமுள்ளவர்களாகியும் நல்லவரை பகைக்கிறவர்களாகியும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களாகியும் இரும்பு கரம்புள்ளவர்களாகியும் தேவ பிரியம் இல்லாமல் சுகப்போய பிரியமாகியும் தேவ பக்தியின் தரித்து அதன் வேலையினே மறுத்தளிக்கிறவாய் இருப்பார்கள். இது யாரை சொல்கிறார் கர்த்தர்? இது பைபிள் யாருக்கும் சொல்லி போகிறார் ஒரு அப்படின்றீங்களா? இது யாருக்கு சொல்கிறாரு? இது இப்படியே படுகளை விட்டு நீ விலகுன்றாரு. யாரை விட்டு விலகுறது? இது யாருமே நம்மக்கிட்ட இல்லையா? இதில் ஏதாச்சும் ஒன்று நம்மக்கிட்ட இருக்குதானா? நானும் கோவக்காரன், எல்லாருக்குமே பண ஆசை இருக்குது, எல்லாருக்கும் ஒரு வீம்பு இருக்கும். நான் கம்பீரமாக நான் வாழணும், அவங்கள நான் கம்பீரமாக நான் இருக்கணும், நான் இது பண்ணான்னு சொல்லிட்டு அது இருக்கும். அகந்து விளையாடுற அகந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் அகந்து போடாடே நீ என்ன சொல்லுது நான் என்ன கேட்குறது, அது எல்லாருமே இருக்கும். அதுக்கப்புறமா தாய் தப்புன்னு கீழ்படுறதில்லை. நான் கூட எங்கள் தாய் தப்புனுக்கு ரொம்ப கீழ்படுதல் பேசியிருப்போம், எல்லோரும் பேசியிருப்போம். யாரை நான் தான் உத்தமான்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல முடியாது. நன்றி யாராவது இருந்திருப்போம். இது எல்லாமே கிட்டத்தட்ட கவுண்ட் பண்ணால் 19 வருது. அது 19 எல்லாமே தாவீதுக்கு சொன்னாரா இல்லை வேற யாருங்க சொன்னாரா? இப்படியே பொருட்களை விட்டு விலங்கன்னா இப்படியே பொருட்கள் யார்? எனக்கு அதை தான் டவுட்டு. நான் கேட்டேன், இது குமார் கிட்ட தான் கேட்டேன், இப்படியே பொருட்கள்லாம் யார்? இதில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம யார்கிட்ட விட்டு விலகுறது? நம்ம சொல்லலாம், நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு இவங்கெல்லாம் கிறிஸ்துவ அறியாத ஜனங்க என்று சொல்லலாம். கிறிஸ்துவ அறியாத ஜனங்கள்லாம் அப்போ நம்ம கிறிஸ்துவ வச்சு ஜனங்க தானே, கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டுங்க தானே. இது நம்மக்கிட்ட ஒன்று கூட இல்லையே. நம்மக்கிட்ட இதில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு மறைக்கிறோம். இது காரியத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் செய்கிறோம், ஆனால் மறைக்கிறது 22 சொல்கிறார் பாருங்க, மறைக்கிறவர்களோ இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் உங்களை நான் பீறி போடுவேன்றாராம். இந்த காரியமெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம மௌனமாக உட்காந்துட்டு தேவனுக்கு மறைச்சிட்டு உட்காந்தா தாவீதுக்கு போல் நம்மளுக்கு கர்த்தர் நம்மளை மன்னிச்சிடுவாரா? மன்னிக்க மாட்டார். அதுதான் சொல்லுவார், 5-6 நாள் ஓடியாடுறா உட்கார்றா படுறா, 7ஆவது நாளத்தில் என்கிட்ட வா, உன் பாவத்தை அறிக்கையிடுறான்றாரு. நம்ம பாவத்தை அறிக்கிறோமா இல்லைன்னு நம்ம மனசாட்சி தான், அவங்களுக்கு தான் நமக்கு தெரியும். என்ன தான் நானும் சொல்கிறேன், உங்களால் யாருனாலும் சொல்ல. நானும் ரொம்ப என் வாயத்தில் வார்த்தை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எங்கே முடியும்னு எனக்கே தெரியாது. எங்கள் வீட்டில் சிச்சுன்னு தான் இருக்கிறாங்க, பொன்னாட்டின்னு சொல்லக்கூடாதான். வீட்டில் சிச்சுன்னுக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணால் எங்கே முடியும்னு எனக்கே தெரியாது. ஆனால் கோவம் நம்மளுன்னா தலைக்கு மேலே. அப்போ இவ்வளோ காரியம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண, இவ்வளோ காரியம் பண்ணோன்னா யாரை மறக்கணும்? நம்ம தேவனை மறக்கணும். தேவனை மறந்தால்தான் நம்ம இப்படி செய்கிறோம். அதுதான் சொல்கிறாரு அதே சங்கீதத்தில் 50:21 இதெல்லாம் நீ செய்துட்டு உட்காந்தா நான் மௌனமாக இருந்து நீ நினைத்தாயான்னு கேட்குறேன். மௌனமாக இருந்து ஆனால் உன்னை போல நானும் இருப்பேன் என்று நீனும் கூர்ந்தாயான்னு கேட்குறாரு. அவர் நம்ம அதை தான் கேட்குறாரு, நீ செய்கிற அக்குறும் மன்னியமா எல்லாம் எனக்கு தெரியும்டா, நான் மௌனமாக இருந்தேன் நீ நினச்சி நிற்கிற, நீ முன்ன போல் நான் இருப்பேனா என்று நீ நினைவு கூர்ந்தாயா? கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்றாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். அதை நிறுத்தினார்ல
பணப்பிரியரோ வீம்புக்காரோ அகந்தி உள்ளவர்களோ இதில் ஒவ்வொன்றா நான் உனக்கு கண்ணு முன்னாடி நிறுத்தணுன்றாரு. நிறுத்துவாரா? நிறுத்த மாட்டாரா? கண்டிப்பாக நிறுத்துவார். ஆனால் தாவீது வந்து அப்படி இல்லை. தாவீது வந்து பாவம் செய்தால கர்த்தருக்கு பயந்து எலும்புலாம் நடுங்கி அப்படி இறக்கப்பட்டு அவர் ஆத்மா பலம் இல்லாமலும் போய் கற்றுக்கிட்ட மொண்டாடி கேட்டு செய்யும் போது தான் தேவனே மறைக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி தேவனை வந்து பயந்து கேட்டதுனால தான் தாவீது மேலே கர்த்தர் ஒரு இறக்கப்பட்டார். நாம் எப்படி பயப்படுறோமா கர்த்தருக்கு? வந்து சங்கீதம் 119 120 சொல்கிறாரு பாருங்க, நாம் எப்படி கர்த்தருக்கு பயப்படணுமான்னு சொல்லிட்டு. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது, உமது நியாய தீர்ப்புகளுக்கும் நான் பயப்படுவேன். இது யாருக்கான பொருத்துமா? அந்த வசனம் யாருக்கான பொருத்துமா? என்ன செய்யுது இது? யாருக்கு? உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறதுன்றாரு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாரா ஒரு திடீர்னு ஒரு போலீஸ்காரன் வந்துட்டான்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு போலீஸ்காரன் வந்துட்டானா நம்ம உடம்பு எப்படி இருக்கும்? பயம். அப்படியே கை கால்லாம் ஓடாது. சுவாமி இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் இந்த தப்பு செய்ய மாட்டேன், எங்களை விட்டுருங்க, நாங்கள் அப்படி நாங்கள் இப்படி, எங்களுக்கு வந்து இந்த அக்கம் பக்கத்துலலாம் எங்களை ஒரு அசிங்கமாக நினச்சிருவாங்கன்னு யாருக்கு பயப்படுவோம்? நம்ம அன்னை ஜனங்கள் தான் பயப்படுவோம். அதுக்கு தான் கேட்குறாரு, கர்த்தாவே உமக்கு பயப்படும் பயதல் என் உடம்பு சிலிக்கிறது, நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயப்படுவேன். நியாய தீர்ப்பு நம்ம யாரும் பயப்படுறோமா? யாராச்சும் ஒருத்தர் நம்ம பயப்படுறோமா நியாய தீர்ப்புங்களுக்கு? யாரும் இல்லை. எல்லாம் காத்து நிற்கிறோம், எப்போ வருவார், எப்போ தூக்கின்னு போவார், எப்போ நம்மளுக்கு எதை செய்ய போகிறோம் நம்மளுக்கு தெரில. தாவீது கூடவே இருந்து அனுபவிச்சார். கர்த்தருடைய கோபத்தையும் அவர் சத்தத்தையெல்லாம் அனுபவிச்சார். சத்தமெல்லாம் எப்படி இருக்குன்னா சங்கீதத்தில் அதை எடுத்த அது குமார் சொல்லிச்சு, நீனாத்துக்கு இவ்வளோ பேப்பர் ஏது நிற்கிற, டைம் இருக்காதுன்னு சொல்லிச்சு. அதனால் நானே பாதி குறைச்சிக்கினேன், சரி இந்த வேணான்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு 1 தீமோத்தேயு 6:12 சொல்கிறாரு, விசுவாசத்திலே நல்ல போராடு ஜீவனை பற்றி கொள்ளுன்றாரு. நம்ம எப்படி போடணுமா? விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடணுமா? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவாய் இருப்பாயாகன்று. அதுக்கு தான் நான் உன்னை ஆயத்தண்டாம் மகனேன்னு சொல்கிறாரு. விசுவாசத்தை நல்ல போராட்டு போடணும். அப்போ தான் சொல்லுவார், அந்த சொல்லுவார்ல, நம்ம கடைசியாக ஒரு வசனம் கேட்போம், சமயம் வாழ்ந்தாலையும் வாய்க்கா கேட்டே இல்லையா, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை நம்ம கொடுத்துனுமே இருந்தோம்னா அவர் கடலில் நம்ம யாரை ஆசீர்வதிப்பார்? பிரசங்கத்தில் வசந்த மூலியமாக சொல்கிறான்றாரு, கடிந்து சொல்கிறான்றாரு. கடிந்து சொன்னால் நம்ம யார் இங்கே இருக்கிறோம்? பாதி யார் காலையில் தான் இது கடிந்து சொன்னதுனால. அதை தான் சொல்கிறாரு, விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளு சொல்லி கர்த்தரை வந்து தாவீதை மன்னித்தது போல் நம்மளும் மன்னிப்பார் என்று நம்பி விசுவாசிப்போம். கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த வார்த்தைக்காக சோத்திரம் செலுத்தி ஆமென் சொல்கிறேன்.